ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசியம் பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் அவுட் ஆகும். ஸோ கீழ என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் ஷேர் பண்றேன். அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப பேசிக்கா பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டில பார்த்தீங்கன்னா, ஆர்சிஎம்ன்ற கான்செப்ட் ரொம்ப மெயினான கான்செப்ட் இது. ஸோ, இது பார்த்தீங்கன்னா, நார்மலா பார்த்தீங்கன்னா, மொ எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு ஸ்பெசிஃபிக் குட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் பெர்சன்ஸ் ஸோ ஸ்பெசிஃபைடா ஒரு காமர்ஸ் பண்றவங்களுக்கு மட்டும் தான் இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ, அதுல பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அதாவது ஆர்சிஎம் சொல்லுவாங்க. ஜிஎஸ்டில ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, ஆர்சிஎம் தான் சொல்லுவாங்க. ஸோ, இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, generally the tax is paid by supplier to government. நார்மலா பார்த்தீங்கன்னா எஃப்சிஎம் மெத்தட்ல தான் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு இருப்போம். ஸோ இது ஆர்சிஎம் மெத்தட் பார்த்தீங்கன்னா பட் when the tax is paid by recipient to the government it will be known as reverse charge mechanism. ஸோ நார்மலா பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்சிஎம் மெத்தட்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் சார்ஜஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார்வர்ட் சார்ஜஸ் மெக்கானிசம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா சப்ளையர் ஏதோ குட்ஸோ இல்லைன்னா ஒரு சர்வீஸோ பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிக்கு அதாவது அவர் தான் ரெசிபியன்ட் மிஸ்டர் பிக்கு பண்றாருன்னா மிஸ்டர் பி என்ன பண்ணுவாரு? ஸோ இந்த பி அந்த இன்வாய்ஸுக்கு ஏத்த அமௌண்ட் டாக்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஏக்கு கொடுத்துருவாரு. ஸோ ஏ என்ன பண்ணுவாருன்னா அதை டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்கௌண்ட்க்கு பார்த்தீங்கன்னா டைரக்டா டெபாசிட் பண்ணுவாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா எஃப்சிஎம் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் சார்ஜஸ் மெக்கானிசம் சொல்லுவாங்க. ஸோ இதுல இப்ப என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம் அதாவது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஏ சப்ளை பண்றாரு ஏதோ குட்ஸோ சர்வீசஸோ சப்ளை பண்றாரு. அதாவது வாங்க கஸ்டமர் யாருன்னா கஸ்டமர். இப்ப இவர் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருக்காரு. பட் ஆனா இவங்க அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரெசிபியன்ட் பே பண்ணுவாங்க. ஸோ ரெசிபியன்ட் பார்த்தீங்கன்னா டைரக்டா இப்ப கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கே பே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது ஆர்சிஎம் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எஃப்சிஎம் மெத்தட் என்னன்னா ஏ பிக்கு ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணாருன்னா பி டாக்ஸ் அமௌண்ட் ஏக்கு கொடுப்பாரு. ஏ டைரக்டா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்க்கு பே பண்ணுவார். ஸோ ஏன்னா இவர் ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இவங்க அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ இவங்களால பார்த்தீங்கன்னா ரெசிபியன்டால கவர்மெண்ட் டாக்ஸ் பே பண்ண முடியாதனால ஏ ரிஜிஸ்டர்ட் பர்சனால அவர் டாக்ஸை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட பே பண்ணுவார். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எஃப்சிஎம் மெத்தட். ஸோ நம்ம இப்போ ஷாப்புக்கு போறோம்னா நம்ம கிட்ட இருந்து டாக்ஸை கலெக்ட் பண்ணி அவங்க நமக்கு பதிலா அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ அது பேர் பார்த்தீங்கன்னா எஃப்சிஎம் மெத்தட் அதாவது ஃபார்வர்ட் சார்ஜஸ் மெக்கானிசம். ஸோ ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் என்னன்னா இப்ப நானே ஒரு ப்ராடக்ட் ஒரு ரிஜிஸ்டர் பர்சன் அதாவது ஜிஎஸ்டி வச்சிருக்க பர்சனுக்கு நான் சேல் பண்றேன். ஆனா நான் அன்ரிஜிஸ்டர் பர்சன். ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு நான் சேல் பண்றேன்னா அதுக்கு எனக்கு பதிலா அதாவது ரெசிபியன்ட் யார் வாங்குவாங்களோ அவங்க எனக்கு பதிலா அவங்களே டாக்ஸ் பே பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் சொல்லுவாங்க. ஸோ இப்ப கேட்டகரிஸ் அதாவது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் பாத்தீங்கன்னா செக்ஷன் 193 சப்செக்ஷன் 3 அதாவது செக்ஷன் 93ல சப்செக்ஷன் 3 அண்ட் 4 அண்ட் 5. ஸோ இந்த 3 கேட்டகரிஸ் தான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமே அப்ளிகபிள் ஆகுது. ஸோ இந்த 3 கேட்டகரிஸ்ல என்னென்ன குட்ஸ் எல்லாம் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக்ஷன் 9 subsection 3 government may notify categories of goods and services or both tax on which shall be paid under the reverse charge mechanism. So ஜிஎஸ்டில பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் 9 சப்செக்ஷன் 3ல பாத்தீங்கன்னா கவர்மெண்டே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிஸ்ல இந்த குட்ஸ் எல்லாம் நீங்க இது பண்ணீங்கன்னா நீங்க கம்பல்சரி பாத்தீங்கன்னா நீங்க ஆர்சிஎம் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்செக்ஷன் 9 3ல சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 9 அண்ட் சப்செக்ஷன் 4 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மே நோட்டிஃபை ஸ்பெசிஃபைட் கேட்டகரி ஆஃப் ரிஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுல ரிஜிஸ்டர்ட் பர்சன் அதுல குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ கேட்டகரி ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இதெல்லாம் மெயின். ஸோ இது ரெண்டுமே தான் நீங்க பார்க்கணும். செக்ஷன் 9 சப்செக்ஷன் 3ல பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். செக்ஷன் 9 4ல பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பர்சன் அதாவது நான் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணீங்க நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது அது காமனா எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகாது. Who shall be liable to pay tax on reverse charge
based on where they buy goods or services or both from unregistered person. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது 2 விஷயம். ஸோ ஒன்று வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ இதில் வந்து ஸ்பெஷலாக கேட்டகரியை வச்சுட்டாங்க. ஸோ இந்த குட்ஸு இந்த சர்வீசஸ் வந்து நீங்கள் யார்கிட்ட வாங்கினாலும் நீங்கள் வந்து ஆர்சிஎம் வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ செகண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சன் யார் வந்து டேக்ஸ் ரிவர்ஸ் சார்ஜில் பே பண்ணணும்னா, ஏதோ குட்ஸோ அது சர்வீசஸோ வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிட்ட இருந்து, அதாவது அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிட்ட இருந்து நீங்கள் ஒரு குட்ஸோ சர்வீசஸோ நீங்கள் வந்து வாங்குறீங்க, ஏதோ பண்ணுறீங்க அப்படின்ற போது நீங்கள் வந்து அதுக்கான ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வந்து நீங்களா வந்து செல்ஃபாக வந்து பே பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 தான் மேஜர். அதாவது செக்ஷன் 9 அண்ட் சப்செக்ஷன் 3, 9 சப்செக்ஷன் 4 இது 2 மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து அப்ளிகபிள் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 9 அண்ட் 5 இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மே நோட்டிஃபை ஸ்பெஷல் கேட்டகரிஸ் ஆஃப் சர்வீசஸ். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிஸ் ஆஃப் சர்வீசஸ் tax on supply will be paid by e-commerce operator like Amazon. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் e-commerce ஆப்ரேட்டரில் வருது. இது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி கேசஸில் வந்து இது வந்து அப்ளிகபிள். இது சப்ளை மேட் டு e-commerce ஆப்ரேட்டர். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை மேட் டு e-commerce ஆப்ரேட்டருக்கு ஏதோ சர்வீசஸ் எடுக்காங்கன்னா அவங்க செல்ஃபாகவே வந்து படுவாங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 9 சப்செக்ஷன் 3 அதர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 4 இது 2மே தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால இந்த மேஜராக இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து என்னென்ன அப்ளிகபிள் ஆகும் ஆல்ரெடி நம்ம குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நோட்ஸாகவும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஐ ஹோப் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் என்ன, எஃப்சிஎம்னா என்ன, அதில் என்னென்ன குட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதேமாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.